ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய ஃப்ரெண்ட் வந்து என்னோடய வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஆக்சுவலி இவங்களை வச்சு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டைலராக இருந்து ஒரு கஸ்டமருக்கு எப்படி வந்து அளவு எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சிம்பிளாக உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட இப்போ நம்ம ஷெல்ஃப் மெஷர்மெண்ட் எடுக்கிறோம் பார்த்திங்களா, சேம் அதே தான் நம்ம வந்து இன்னொருத்தவங்களுக்கு எடுக்க போகிறோம். இப்போ நமக்கு ஷோல்டரில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளவு இறக்கம் வேணும் அப்படிங்கிறத அவங்களை கேட்டுக்கோங்க. எவ்வளோ இறக்கத்தில் போடுவாங்க, அவங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத கேட்டுக்கோங்க. இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா 13.5 நார்மலான இன்ச்சஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா போடுறாங்க இறக்கம். அதே மாதிரி ஷோல்டர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு அளவு ப்ளவுஸு அவங்க கொடுத்தாங்க அப்படின்னாலும் ஓகே. இல்லை வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து எனக்கு ஸ்டிச் பண்ணுறேன், எனக்கு வந்து எந்த ப்ளவுஸுமே வந்து எனக்கு ஃபிட்டிங்காக வந்து சரியே இல்லை, ஸோ அதனால் நீங்கள் அளவு எடுத்து தேய்ங்க அப்படின்னு சொல்கிறவங்ககிட்டே வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் எடுக்கணும். கண்டிப்பாக நமக்கு மெயினாக ஒரு 2-3 மெஷர்மெண்ட்ஸ் இருந்தாவே போதும். நம்ம அதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து நம்ம கவர் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த ஷோல்டர் மெஷர்மெண்ட் நான் எடுக்கிறேன். அதாவது நம்ம ஷோல்டர் நமக்கு தெரியும் இல்லையா, அந்த எலும்பு அந்த போன் தெரியும், இந்த எண்டுலேருந்து இந்த எண்டு வரைக்கும் நமக்கு வந்து போன் தெரியும். ஸோ இப்போ அதில் இருந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஷோல்டர் வந்து நம்ம எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஷோல்டர் எவ்வளோ அப்படிங்கிறத ஸ்டிப் வந்து நம்ம போட்டுக்கலாம். இவங்களுக்கு ஃபுல் ஷோல்டர் வந்து பார்த்தோன்னா 15.5 வந்திருக்கு. அதே மாதிரி கழுத்தோட இறக்கம் வந்து நார்மலாக வந்து பார்த்தோன்னா ஒரு 9 இன்ச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா வைக்கலாம். இது வந்து காமன். அதுக்கு மேலே நம்ம டீப்பாக போடுறவங்க அது அவங்களோட சாய்ஸு. இல்லை அதுக்கு மேலே வந்து கழுத்து ஏற்றி போடுறவங்களும் இருக்காங்க. அதே மாதிரி ஹிப் ரவுண்டு கரெக்டாக நம்ம வந்து பார்த்தோன்னா அந்த செஸ்ட்டுக்கு கீழே வந்து பார்த்தோன்னா அந்த ஹிப் ரவுண்டு நம்ம வந்து எடுத்துக்கணும். எவ்வளோ நமக்கு இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ நான் எடுக்கிறது எல்லாமே வந்து பார்த்தோன்னா ரெடி அளவுகள் தான். நான் இதில் வந்து எந்த ஒரு மெஷர்மெண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா ஆட் பண்ணுங்க நான் சொல்லலை. இப்போ எல்லாமே எடுக்கிறது நேரடியாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா அளவுகள். ஏன்னா நம்ம வந்து ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபிட்டிங்காகவே போடுவோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்பர் பாடி மெஷர்மெண்ட், இந்த அப்பர் பாடி மெஷர்மெண்ட்டு, இந்த அப்பர் செஸ்ட் ரவுண்டு இந்த மாதிரிலாம் சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து கரெக்டாக நம்ம செஸ்ட் ரவுண்டுக்கு கீழே அந்த ஆர்ம் ஹோல் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த லைனில் எடுக்கிறதான் வந்து அப்பர் பாடி மெஷர்மெண்ட், அப்பர் செஸ்ட் மெஷர்மெண்ட்லாம் சொல்கிறது. இது வந்து கண்டிப்பாக வேணும். ஏன்னா இதை வச்சு தான் நம்ம வந்து பார்த்தோன்னா ஆர்ம் ஹோல் ரவுண்டு ஃப்ரண்ட் பார்ட்லேருந்து நம்ம எல்லாமே வந்து கால்குலேஷன் பண்ணி கொண்டு வர முடியும். அதே மாதிரி கழுத்தோட ஃப்ரண்ட்டு இறக்கம் வந்து அவங்க எவ்வளோ வைக்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுக்கோங்க. மேக்ஸிமம் காமனாக வந்து பார்த்தோன்னா ஒரு 6 இன்ச்லேருந்து 6.5 இன்ச் வரைக்கும் வைக்கலாம். அதே மாதிரி டாட்டோட லென்த்து, ஷோல்டர்லேருந்து டாட்டோட லென்த் வந்து நமக்கு கப் லென்த்து, அதாவது எவ்வளோ நமக்கு லென்த் வைப்பாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அந்த டாட்டில் ஷார்ப் பாயிண்ட், மெயின் டாட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது ஷார்ப் பாயிண்ட் வரும் இல்லையா, அந்த பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்பர் செஸ்ட், அப்பர் செஸ்ட்டில் லோயர் செஸ்ட், அதாவது அந்த கீழே நம்ம பட்டி பாட்டுக்கு மேலே ஒரு இதுலேருந்து நம்ம எடுப்போம் பார்த்திங்களா, அந்த டாட்டு ஜாயிண்ட் ஆகிற இடம். ஸோ அது வந்து பார்த்தோன்னா எடுத்துக்கணும். அது மேக்ஸிமம் 2.5லேருந்து 3 வைக்கலாம். அதே மாதிரி ஸ்லீவோட லென்த்து எவ்வளோ வைக்கிறாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஸ்லீவோட நீளம், அதே மாதிரி ஸ்லீவோட ரவுண்டு, ஓப்பன் ரவுண்டு வந்து பார்த்தோன்னா எந்த அளவுக்கு வேணும் அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் ஸ்லீவுக்கு லென்த் வந்து ஒரு 5 இன்ச் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த 5 இன்ச்லேருந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ரவுண்டு வந்து நமக்கு எவ்வளோ ஓப்பன் ரவுண்டு வருதுன்னு பார்த்துக்கோங்க. அண்ட் தென் ஆர்ம் ஹோல் ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கணும். ஸ்லீவோட ஆர்ம் ஹோல் ரவுண்டு மேக்ஸிமம் இந்த அளவுகளில் வந்து போதும். நமக்கு வந்து இருந்துச்சு அப்படின்னாவே நம்ம கால்குலேஷன் பண்ணி ஒரு ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா போட்டுடலாம். தேங்க்யூ.